வணக்கம். கடந்த சில நாட்களாக தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலிலே நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது இன்று காலை நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல்மார்க் லோ பிரஷராக அது மாறியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது இலங்கையின் திரிகோணமலைக்கு சுமார் 900 கிலோமீட்டர் தூரத்திலும், புதுச்சேரிக்கு சுமார் 1100 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையிலே நகர்ந்து வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இது அந்த டிட்வா புயலை போலவே இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதியை கடந்தவாறு மன்னார் வளைகுடாக்குள் 9 முதல் 12 தேதிகளுக்குள்ளாக அது வலுவிழக்க வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக 8ஆம் தேதி இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதியிலே, அதாவது திரிகோணமலை, பட்டிக்கோலா இந்த பகுதிகளிலே கனமழை அல்லது அதி கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 9ஆம் தேதி தமிழகத்தினுடைய தென் பகுதிகளிலே மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலே ஒரு சில இடங்களிலே மிதமான மழையும் ஒரு சில இடங்களிலே கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் தேதி சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள இடங்கள், வேலூர், திருவண்ணாமலை, சேலம், புதுச்சேரி, கடலூர் ஆகிய பகுதிகளிலே ஆங்காங்கே லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. 11ஆம் தேதி மதுரை, சிவகாசி, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் அந்த பகுதிகளிலே ஆங்காங்கே மிதமான மழையும் ஒரு சில இடங்களிலே கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் தேதி புதுக்கோட்டை, ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்கள், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் திருச்சி ஆகிய பகுதிகளிலே ஆங்காங்கே மிதமான மழையும் ஒரு சில இடங்களிலே கனமழையும், உள் மாவட்டங்களிலே தருமபுரி, சேலம், நாமக்கல் இந்த பகுதிகளிலே ஆங்காங்கே மிதமான மழையும் காணப்படும். பெரிய கனமழையோ, தொடர் கனமழையோ, அதி கனமழையோ பெய்ய வாய்ப்பு இல்லை என தற்போது உள்ள தரவுகளின்படி அறிய வருகிறது.